Hi students, see question number 6. Find all zeros of the polynomial x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135 if it is known that 1 plus 2y and root 3 are two of its zeros. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ஆல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஜீரோஸ் அப்படின்னா ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ரூட்ஸை ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். பாலினாமியல் கொடுத்துட்டாங்கன்னா ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். போத் ஆர் சேம் டேர்ம்ஸ். ஓகேவா? ஜீரோஸ் சொல்லலாம், ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே பாலினாமியல் தான் கொடுத்துருக்காங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுக்கல. ஈக்குவேஷன்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கணும் இல்லையா? பட் இங்கே அது கொடுக்கல, பாலினாமியல் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ரூட்ஸுக்கு பதிலாக ஜீரோஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 6th டிகிரி பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க. 2 zeros are given. We have to find other zeros. ஓகேவா? ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம்? 1 plus 2y is a 0. It is a complex number, so its conjugate is also a 0. ஓகேவா? So 1 minus 2y is also a 0. Similarly, root 3 is an irrational number. இதோட கான்ஜுகேட்டும் ஒரு ஜீரோவாக இருக்கும். இப்போ ரூட் 3க்கு என்ன கான்ஜுகேட்? மைனஸ் ரூட் 3. ஓகேவா? ஸோ ரூட் 3 இஸ் எ ஜீரோ, therefore மைனஸ் ரூட் 3 இஸ் ஆல்சோ எ ஜீரோ. ஓகேவா? ஸோ வி ஹவ் 4 ஜீரோஸ். ஜீரோஸ் அப்படிங்கிறதுலாம் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2y, எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2y, x equal to root 3, x is equal to minus root 3 are the zeros. ஓகேவா? இப்போ இதை ஃபேக்டராக மாற்றணும். நமக்கு தெரியும் x is equal to a is a 0, then x minus a is a factor. ஓகேவா? அப்போ x is equal to 1 plus 2y is a 0னா the 1 plus 2y லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டா அது ஃபேக்டர் ஆகிடும் இல்லையா? ஸோ x minus of 1 plus 2y is a factor. இதை எடுத்துக்கிட்டால் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் 2y இஸ் எ ஃபேக்டர். இதை எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ரூட் 3 இஸ் எ ஃபேக்டர். இதை எடுத்துக்கிட்டால் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3 இஸ் எ ஃபேக்டர். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஓகேவா? இப்போ இந்த 4 ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுனா தட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர். ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் எ ஃபேக்டர். Similarly, product of 4 factors is also a factor. ஓகேவா? இப்போ இந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. their product is, இப்போ எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்கிறேன், இன்ட்டு பண்ணியிருக்கிறோம். this into this into this into this. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுனா எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2y, எக்ஸ் மைனஸ் 1 ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், மைனஸ் 2y வெளியில் போட்டுக்கிட்டேன். சரியா? இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2y. ஓகேவா? புரியுதா? இது அப்படியே எழுதிக்கிறோம், எக்ஸ் மைனஸ் ரூட் 3 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ஏ மைனஸ் ஐபி, இங்கே ஏ ப்ளஸ் ஐபி. இதை இன்ட்டு பண்ணுனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஹியர் ஏ இஸ் எக்ஸ் மைனஸ் 1, பி இஸ் 2. ஸோ வி கெட் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஓகேவா? இன்ட்டு இது பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். Here a is x, b is root 3. So x is squared minus root 3 whole square. ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். x minus 1 whole square, a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். x is square plus 1 square 1 minus 2x into 1. So minus 2x. ஓகேவா? plus 2 square 4 ஆகிடும். into x is square root 3 whole square 3. So x is squared minus 3. ஓகேவா? ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 இங்கே இருக்கு இல்லையா? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x எடுத்துக்கோங்க. மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 6x. ஓகேவா? 5 எடுத்து பண்ணுனா 5x ஸ்கொயர் மைனஸ் 15. ஓகேவா? இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x பவர் 3 minus 3x square plus 5x square na plus 2x square plus 6x minus 15. Okay va? This is a 4th degree
polynomial factor. Okay va? So it is a factor of the given polynomial. Okay va? Next என்ன பண்ணணும், dividing the given polynomial by this polynomial we get other factor. Okay வா, இப்போ கொடுத்துருக்கிற பாலினாமியல் இருக்கு இல்லையா, அதான் எழுதியிருக்கிறேன். This is given polynomial. இது வந்து பாலினாமியல் ஃபேக்டர், இந்த 4th டிகிரி பாலினாமியல். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 6th டிகிரி பாலினாமியலை 4th டிகிரி பாலினாமியலால் டிவைட் பண்ணோம்னா we get a 2nd டிகிரி பாலினாமியல். that is a quadratic polynomial. ஓகேவா? இது எப்படி இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணிக்கணும். x பவர் 6 by x பவர் 4னா x ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது pxன்னு போட்டுக்கணும். x டேர்ம் தெரியாது இல்லையா, அது px. அடுத்தது this constant by this constant 135 by minus 15, இதை டிவைட் பண்ணுனா -9 கிடைக்கும். ஓகேவா? this is another factor. now we have to find p. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ இது லெஃப்ட் சைடு வந்துடும், this into thisங்கிறது ரைட் சைடு. இந்த ஸ்டெப் புரியுதா? ஓகே. இப்போ இதில் ஈக்குவேட்டிங் த கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு எக்ஸோட கோஃபிஷியன்ட் -39. ரைட் சைடு என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, செகண்ட் ஃபேக்டரில் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? அப்போ p இன்ட்டு -15 ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் கான்ஸ்டன்ட் டேர்ம், செகண்ட் ஃபேக்டரில் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. அப்போ -9 இன்ட்டு 6. இது புரியுதா? ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இதில் வந்து p ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். -39 ஈக்குவல் டு -15p -54. இது இன்ட்டு பண்ணுனா -54. ஓகேவா? -15p லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் +15p ஈக்குவல் டு -54 ரைட் சைடு இருக்குது, அப்படியே இருக்குது. -39 ரைட் சைடு வந்துச்சுன்னா +39. ஓகேவா? இப்போ -54 + 39 அப்படின்னா -15. 15p equal to -15, therefore p equal to -1. ஓகேவா? that's all. இப்போ what is the other factor? x square -1x, that is -x -9. அப்போ இந்த பாலினாமியலால் டிவைட் பண்ணோம்னா we get x square -x -9. that is the another factor of the given polynomial. ஓகேவா? that's all. so the other factor is x square -x -9. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. solve x squared -x -9 equal to 0. பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணுனா -9 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -1 கிடைக்கணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் இல்லை, ஸோ இட் cannot be factorized. ஓகேவா? ஸோ we have to use the formula. here a equal to 1, b equal to -1, c equal to -9. xக்கு என்ன ஃபார்முலா, -b + or - b squared -4ac by 2a. இப்போ minus of b na -1, so minus of -1 plus or -1 whole square minus 4 into 1 into -9. ஓகேவா? by 2 into 1. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 plus or -1, இது 1 ஆகிடும். -1 whole square 1 ஆகிடும். minus into minus plus 4 into 9 36. so √1 plus 36 by 2. ஓகேவா? அப்போ என்ன வரும், 1 plus or -√37 by 2. ஓகேவா? இப்போ ப்ளஸ் எடுத்திங்கன்னா 1 ரூட், மைனஸ் எடுத்தால் another root. ஸோ 1 plus √37 by 2, 1 minus √37 by 2. ஓகேவா? இந்த ரூட்ஸ்னு சொல்லலாம், ஜீரோஸ்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஜீரோஸ் அப்படிங்கிற டேர்மே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன எழுதணும், the zeros are already 4 zeros are known இல்லையா? 1 plus 2i, 1 minus 2i, √3 minus √3. ஓகேவா? அதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க, கரெக்டாக? ஸோ அந்த 4 zeros எழுதிக்கிறோம். அப்புறம் அந்த 2 zeros, 1 plus √37 by 2, 1 minus √37 by 2. So we have 6 zeros for the given polynomial. That's all. Can you understand this problem? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ரூட்ஸுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜீரோஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறோம், அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்புறம் √3ங்கிறது ரேஷனல் நம்பர், அதுக்கு காஞ்சிகேட் -√3, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ 2 + √3னா அதுக்கு காஞ்சிகேட் 2 - √3 அப்படின்னு சொல்லிடுவீங்க.
ஆனால் இப்போ √3 மட்டும் வர்றப்ப உங்களுக்கு டவுட் வரும். √3க்கு காஞ்சிகேட் -√3. அப்போ √3ன்னு ஒன்று ரூட் இருந்துச்சுன்னா -√3ன்னு அனதர் ரூட் இருக்கும். ஓகேவா? அல்லது ஜீரோஸ் இருக்கும். ரூட்னாலும் ஜீரோஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ √5 இஸ் எ ஜீரோ அப்படின்னா -√5 இஸ் ஆல்சோ எ ஜீரோ. ஓகேவா? அந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். See the video 2 times. Okay?